ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக டேஸ்டியாக ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டு உருக்கிக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். பட் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வராது. ஸோ வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சம் உப்பும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 4 பழுத்த தக்காளி எடுத்து அதையும் பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி போதும். அதுவே ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் 7-8 கூட சேர்த்திக்கலாம். ஆனால் தக்காளி அதிகமாக போட்டால் மசாலா புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தக்காளி அளவாக சேர்த்துக்கிறது நல்லது. இப்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 4-5 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா மைய அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு நல்லா உருக்கிடலாம். வெண்ணெய் உருகினதும் அதில் வாசத்துக்காக ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் எடுத்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். மசாலா கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதும் அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் எதுக்கு போடுறோன்னா அது குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா மசாலா புளிப்பாக இருக்கக்கூடாது. பன்னீர் பட்டர் மசாலா இனிப்பாக இருந்தால் தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வரும். அதனால் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா கலந்து மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். 2 மினிட்ஸ் இப்போ மசாலா வெந்ததும் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 20 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் கடையில் வாங்கின பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை பன்னீர் வீட்டிலையே செய்யணுன்னா 1 லிட்டர் காய்ச்சாத பசும்பாலை லைட்டாக சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டு அதை வடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹோம்மேட் பன்னீர் ரெடி. இப்போ மசாலாவில் நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தினா வெந்தயமோட காஞ்ச இலைகள். இது சேர்த்தா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. பன்னீர் ஏன்னா குழஞ்சிடும். அதனால் பன்னீர் போட்டு 2 மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.